Hey guys, welcome back. Earlier I was focused on Python, but now it's time to dive deep into React and share everything I learned with you in a simple, easy to understand way in Tamil. So, if you are a beginner or already learning web development, this series will help you a lot. Get ready for small lessons, real examples, and practical coding. First, என்ன பார்க்க போறோம்னா what is React and why we use React. ரியாக்ட் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி. இதை ஃபேஸ்புக் தான் க்ரியேட் பண்ணாங்க. இது ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு டூல். மெயின்லி யூசர் இன்டர்ஃபேஸ் பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம நார்மலாக ஒரு வெப்சைட்டில் ஏதாவது சேஞ்ச் பண்ணும்போது ஃபுல் பேஜே ரீலோட் ஆகும். ஆனால் ரியாக்டில் ஒன்லி சேஞ்ச் ஆன பார்ட் மட்டும்தான் அப்டேட் ஆகும். ஸோ ஆப் ஸ்பீட் ரொம்பவே நல்லாயிருக்கும், ஸ்மூத்தாக ஒர்க் ஆகும். ரியாக்டில் ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் என்னென்னா காம்போனன்ட்ஸ். இது ஒரு ரீயூசபிள் யூஐ பிளாக் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பட்டன் ஒரு கார்டு வந்துட்டு செப்பரேட் காம்பனண்ட்டாக க்ரியேட் பண்ணிட்டா அதை வந்து ஒரு 2 or 3 பிளேசஸில் நமக்கு எங்கெல்லாம் யூஸ் ஆகுதோ அங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வை வி யூஸ் ரியாக்ட்? இது ரொம்பவே ஃபாஸ்ட் அண்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ரியாக்டில் ஒரு விர்ச்சுவல் டாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. அதனால் ரியல் வெப்பேஜில் நிறைய சேஞ்ச் பண்ண வேணாம். ஒன்லி ரெக்வயர்டான டாம் அப்டேட்ஸ் தான் இருக்கும். ஸோ ஆப் ஸ்பீட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரீயூசபிள் காம்பனன்ட்ஸ். ஒரு காம்பனன்ட்ஸ் ஒன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டா அதை மல்டிபிள் பிளேசஸில் ரியூஸ் பண்ணலாம். டைம் சேவ் ஆகும், கோட் க்ளீனாக இருக்கும், எரரும் ரெடியூஸ் ஆகும். ஸ்ட்ராங் கம்யூனிட்டி அண்ட் ஈகோசிஸ்டம். ரியாக்ட் ரொம்ப ஃபேமஸான ஒரு டூல். ஸோ நிறைய டுட்டோரியல்ஸ், டூல்ஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஈஸி டு லேர்ன். ரியாக்டில் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம். ஆனால் நமக்கு ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சிட்டாலே ரியாக்டில் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஜேஎஸ்எக்ஸ்னு ஒரு சின்டாக்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். அது ரொம்பவே சிம்பிளான ஒரு லாஜிக் தான். இது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ரியாக்ட் யூஸ் பண்ணி பேக்கெண்ட் எப்படி இருந்தாலுமே நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பேக்கெண்ட் நம்ம நோட் ஜேஎஸ், ஜாங்கோ, பிஹெச்பி எல்லாத்துக்குமே வந்து சூட் ஆகும். ஈவன் மொபைல் ஆப்ஸ் வந்து ரியாக்ட் நேட்டிவ் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணலாம். சரி, நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்லேயே எல்லாமே க்ரியேட் பண்ணலாமே, அப்படி இருக்கும்போது நம்ம ரியாக்ட் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்கலாம். மேனுவல் ஒர்க் வர்சஸ் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றது. இப்போ ஜாவாஸ்கிரிப்டில் எல்லாமே மேனுவலாக பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் யூஐ அப்டேட் பண்ணுறதுக்கு, டாம் ஆக்சஸ் பண்ண, ஸ்டேட் ட்ராக் பண்ண எல்லாமே வந்து நம்மளே ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ரியாக்டில் இதெல்லாம் ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணிடலாம். நம்ம ஸ்டேட் சேஞ்ச் பண்ணாலே ரியாக்ட் ஆட்டோமேட்டிக்காக யூஐ அப்டேட் பண்ணிவிடும் யூஸிங் வெர்ச்சுவல் டாம் யூஸ் பண்ணி. ஸோ கோட் நீட் அண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். கோட் ரீயூஸ் வித் காம்போனன்ட்ஸ். ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு கார்டு, ஒரு ஃபார்ம் ரிப்பீட் பண்ணால் கோட் மல்டிபிள் டைம்ஸ் வந்துட்டு நம்ம எழுதணும். ரியாக்டில் ஒரு காம்பனண்ட் யூஸ் பண்ணுவோம். ஒரு காம்பனண்ட்ஸ் ஒன்ஸ் க்ரியேட் பண்ணினா அதை 2 or 3 பிளேசஸில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது ஜேஎஸில் ஒரு டேட்டா சேஞ்ச் ஆனால் அதை ரிஃப்ளெக்ட் பண்ண டாம் அப்டேட் மேனுவலாக பண்ணணும். ரியாக்டில் யூஸ் ஸ்டேட் ஒரு லைனில் ஸ்டேட் செட் பண்ணிவிடுவோம். யூஐ அப்டேட்டை ரியாக்ட் ஆட்டோமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணிடும். க்ளீன் அண்ட் சிம்பிளாக இருக்கும். ஸ்ட்ரக்சர் அண்ட் மெயின்டெனபிலிட்டி பார்த்தா ஜேஎஸ் கோட் நம்ம எழுத ரொம்பவே வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். அதாவது பிக் ப்ராஜெக்ட்ஸ்க்கு. ஆனால் ரியாக்டில் ஒரு கிளியர் ஸ்ட்ரக்சர் இருக்கும். காம்பனண்ட் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸ்டேட் மேனேஜ் பண்ணுறது, அந்த காம்பனண்ட்டை நம்ம 2 or 3 பிளேஸில் வந்துட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிக் ஆப்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் வந்துட்டு விர்ச்சுவல் டாம் யூஸ் பண்ணும். ஸோ ரியல் டாமில் நிறைய சேஞ்ச் பண்ண வேணாம். இட் செக்ஸ் வாட் ஆக்சுவலி சேஞ்ச் அண்ட் ஒன்லி அப்டேட் தட் பார்ட். ஜேஎஸில் நம்ம ஒரு டாம் அப்டேட் பண்ணும்போது ஃபுல் பேஜே ரெண்டர் ஆகும். அதே ரியாக்டில் வந்துட்டு விர்ச்சுவல் டாமில் நம்ம வந்துட்டு அப்டேட் பண்ணுவோம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். ஜாவாஸ்கிரிப்டில் எல்லாமே பண்ணலாம். ஆனால் வந்து ரியாக்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம ஒர்க் வந்து ஈஸியராக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், கோடும் க்ளீனாக இருக்கும். அதனால் மாடர்ன் ஆப்ஸ்க்கெலாம் ரியாக்டில் தான் பில்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.